வணக்கம் டேங்க்ராட்ஸ் லிசனர்ஸ். இப்போ கேட்க போகிற எபிசோடு வந்து முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். அதாவது இந்த எபிசோடில் வந்து எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் ஃபேஸ் பண்ண விஷயத்தெல்லாம் வந்து உங்கள் கிட்டே அதை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எபிசோடை என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம் சாராக்கி. அதாவது இந்த எபிசோடில் வந்து இந்த எதை பற்றி பேச போகிறோம்? இதை பற்றினா நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும்ல, சரி, நம்ம கல்லூரி காலத்தில் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்கள், செயலிழந்து போன வாட்ஸ்அப் குரூப்கள். அதாவது பேட்டரியே நிக்கல, நீ போன் வச்சிருக்கியா அப்படின்ற ஒரு விவேகமான ஒரு வாட்ஸ்அப் குரூப்கள், விவேகமா ஃபேன் பேஸ்ட் ஒரு குரூப்லாம் இருக்கும்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, கமிங் டு த டாபிக். அதாவது வந்து என்னோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல எனக்கு வந்து ஒரு 2 குரூப் வந்து இருக்கு. மோஸ்ட் ஃபேவரட் வந்து ஒரு குரூப். அதை வந்து பின்னாடி பேசுவோம். 18+ என்னுடைய நண்பர் வந்து வந்திருக்காரு இந்த எபிசோட்ல. அவரையும் நம்ம அழைத்து இந்த எபிசோடில் வெல்கம் பண்ணலாம். வாங்க ப்ரோ. இப்போ வந்து இருங்க, இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு. வணக்கம் சாராக்கி. கமிங் லாங் பேக் டு த டாபிக். என்னோட 2 குரூப் ஒன்று இருக்கு. அது வந்து ஒன்று வந்து இந்த காலேஜ் ஸ்டடீஸ்ல வந்த குரூப்பு. இப்போ காலேஜ் ஸ்டடீஸ்ன்றது வந்து எனக்கும் சாராக்கிக்கும் ஒரு டாப் அதில் வந்துடும். அப்புறம் நம்மளோட நண்பர் வந்து அவரோட காலேஜில் என்ன குரூப்பு, அதில் தெரிஞ்சா வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதான் சென்ட் மீ த நோட் ப்ரோ பிஃபோர் யூ ஸ்டடி. வாட்ஸ்அப் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறா, நல்லா கிளியரா இல்லடா, அப்புறம் டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுத்து அனுப்புற மாதிரி அனுப்புவானுங்க. அப்படிப்பட்ட கும்பல்லாம் இருக்காங்க. இன்னொரு குரூப் வந்து நீங்க சொல்றபடி ஒரு செலிபிரிட்டின்னு வச்சுக்கோங்க. அந்த செலிபிரிட்டி தழுவி ஒரு குரூப் உள்ள வந்து அந்த செலிபிரிட்டி பத்தி பேசாம இவனுக்குள்ள இருக்க வன்மத்தை பத்தி பேசி கிரிக்கெட்டை கொண்டு வந்துட்டு கிரிக்கெட்டு கூட அரசியலையும் கறந்து அந்த குரூப்போட டிஸ்கிரிப்ஷனே வந்து கிரிக்கெட் பேசக்கூடாதுன்ட்டு இன்னொரு குரூப் கிரிக்கெட்னு வச்சிருக்கோம். இப்ப ரீசெண்டா அந்த வேர்ல்டு கப்பை வச்சு அவனுக்கு அந்த வன்மத்தை காட்டினானுங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. அப்போ நம்ம முதல்ல அதுக்கு போறதுக்கு முன்னாடி காலேஜோட குரூப். நம்ம காலேஜ்ல ஒரு குரூப் இருந்தது, டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் ஐஃபனு எந்த செக்ஷன் அப்படின்னு தான் குரூப்போட நேம் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல ஒன்றும் இருக்காது. கேட்டா அப்ப எங்களுக்கு அந்த ஃபீச்சர்லாம் வரல அப்படின்னு. அந்த குரூப் வந்து என்ன பிரயோஜனம் இல்ல. அந்த குரூப்போட யூசேஜ் என்னன்னா, நான் வந்து வாட்ஸ்அப்ல வரதுக்கு முன்னாடி நோட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இப்போ வந்து இந்த எபிசோட்ல சாராக்கி எப்படி பொங்கறாருன்னு மட்டும் பாருங்க. நான் 2 விசில்னு சொல்லுவேன், அந்த ஆள் 3 விசில் 4 விசில்ன்ட்டு எல்லாம் பேசுவோம். அந்த ஆள் இப்போ பாருங்க. அதாவது நம்ம இதுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த குரூப் எப்படி காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம், முன்னாடி எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த டூர் போறது, அந்த ஐவி போறது, அதுக்கெல்லாம் வந்து ஒரு சஜஷன் எல்லாம் கேட்பாங்கன்னு நான் பார்த்தேன். சஜஷன் எல்லாம் கேட்கல. அது எங்க எனக்கு டயர் ஆச்சுன்னா, எல்லாரும் வந்து கேரளா போலான்ட்டு ஒரு கும்பல் கதறிட்டு இருந்த போது திடீர்னு ஒரு கேர்ள்ஸ் கேங் வந்துட்டு கேரளா இஸ் நாட் சேஃப்டி ஃபார் அஸ், அதனால நம்ம பெங்களூர் கூர்த்துக்கே போலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஏன்னா எங்களுதுல ஒரு கேர்ள்ஸ் கேங் இருக்கும், அவங்க சொன்னதில்ல அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அந்த கைண்ட் ஆஃப் குரூப் வந்து இது எப்படி வாட்ஸ்அப்ல பேசுனாங்களான்னு தெரியல. அந்த கைண்ட் ஆஃப் குரூப் வந்து கேரளா பாத்துட்டாங்க போல. ஓகேவா, நான் அப்பதான் பெங்களூருக்கு பாத்துட்டேன்னு சொன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் போறோம். அது எப்படி எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சேஃப் இல்லைன்றது யாரோ ஒருத்தவங்க கொளுத்தி போட்ட பட்டாசு தான் நினைக்கிறேன். அது எப்படின்னா மற்ற செக்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ஓகேன்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுலயும் ஒரு சில மற்ற செக்ஷன் தான் ஒன்னா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் நோட்ஸ்ல இருப்பாங்க, ஆனா வேற ட்ரீல போய் கனெக்ட் ஆயிருவாங்க. இவங்க அப்படிப்பட்ட கும்பல் தான் இவங்க. அதுல என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு டைம்ல வந்து இந்த ஒரு நியூஸ் வந்தது, இந்த மாதிரி கேரளா போறது சேஃப்டி கிடையாது. இல்ல, எங்க கேரளால வந்து ஹில் ஸ்டேஷன் தான் இருக்கு, ஹில் ஸ்டேஷன் தான் போறாங்கன்ற சொல்லிட்டாங்க. எவ்வளவு பட்ஜெட், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ற அளவுக்கு கேரளா வரைக்கும்ன்ற மாதிரி மைண்ட் செட் இருந்துட்டு. அதுக்கப்புறம் அவங்க குரூப்ல என்ன பேசினானுங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா ஏதோ பேசியிருக்கானுங்க. அப்பெல்லாம் நான் குரூப் மொபைல் இல்லைன்றனால குரூப்ல இல்ல.
உள்ள வந்துட்டு இந்த மாதிரி கேரளாலாம் சேஃப்டி கிடையாது, அதுக்கு செருப்படி பதிவு தோழான்னு இன்னொருத்த கமெண்ட் பண்ணியிருக்கான் போல. ஆமா ஆமா சொல்லி கேரளாலாம் சேஃப் கிடையாது அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் கொளுத்தி போட்டு கீழே எல்லாரும் ஃபாலோ பண்ணி கடைசியில எல்லாரும் கேரளா கிடையாது நம்ம பெங்களூர் தான் போறோம்ட்டு டயராகி பெங்களூர் டிக்கெட்லாம் போய் புக் பண்ணிட்டானுங்க. இதுல வந்து ஒரு ஹைலைட்டடான எபிசோட் என்னன்னா, நீங்க பெங்களூருக்கு போனானுங்க, கூருக்கு போனாங்க, கூருக்கு கூட்டு போனாங்க. ஓகே. மடிக்கேரி மண்டல்பட்டி அப்படின்ட்டு இங்க இருந்து ஒருத்த கைடு இருந்தான். அவன் மடிக்கேரியில இல்ல, அவன் சென்ட்ரல்ல ஏறி படுத்தவன் பெங்களூர் வர வரைக்கும் அவன் முடிக்கல. ஆனா அந்த ட்ரிப் ஆர்கனைசருக்கு ஒரு ரெண்டு கைடு வந்தாங்க, அவருதான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணாரு. நாங்க வந்து ஒரு வண்டியில தனியா போயிட்டோம். நாங்க வந்து கொஞ்சம் சின்ன வண்டின்றனால நாங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா போனோம். அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணீங்க? என்ஜாய்னா என்ன பண்றது, பாட்டு போட்டு நாங்க ஒரு பக்கத்து ஆடுறது, ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்தது, அதெல்லாம் வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது. 1 லிட்டர் குடிச்சிங்களா இல்ல வந்து 1/2 லிட்டர் பாட்டில் குடிச்சிங்களா? 1 லிட்டர் தண்ணி கேக்குறேன் ப்ரோ. தண்ணிலாம் இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, நாங்க தண்ணி கேன் வாங்கிட்டு போயிட்டோம். தண்ணி கேன் வாங்கிட்டு போயிட்டீங்களா? ஓ ஆமா, 35 லிட்டர் வாங்கிட்டு போயிட்டு ஜாலியா இருந்தோம். தண்ணி கேன் சோடா வாங்கி போனீங்களா? அதெல்லாம் கேட்கலாங்க. இருங்க, இது அந்த கோர்வையோட சொன்னாதான் அந்த குரூப்ல ஏதாவது நடந்தது போல. ஓகேவா? அப்ப எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு டைம்ல பாத்துட்டேன், அந்த வேன்ல போகும்போது இன்னொரு பையன் வந்து நம்மளோட கிளாஸ்மேட் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் கேரளா தான் பிளான் பண்ணாங்க, கடைசியில பெங்களூருன்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு பெங்களூர் போயிட்டாங்க. அதெல்லாம் போய் அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியா தான் இருந்தாங்க. நான் வரல. இதுல முக்கியமான ஹைலைட்டட் பாயிண்ட் என்னன்னா, யாருக்கு அதான் நீங்க வரலையா, யாருக்கோ புக் பண்ணி யாரும் லாஸ்ட் மினிட்ல வரல. அதாவது நம்ம எபிசோடு 1ல பேசினபடி நம்மளோட ஃப்ரெண்டு 1 இருக்காரு தெரியுங்களா? ஆமா, அவர் தான் வந்து என்ட்ரி கொடுத்தாரு, நானும் வரேன் இந்த குரூப்ல அப்படின்னு. நீங்க எங்க ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ வரீங்க? ஃப்ரெண்ட் 1 இல்ல 2 பேர், சரி ஓகே 2 பேருமே தான் வந்தாங்க. ஃப்ரெண்ட் 2 திடீர்னு என்ட்ரி கொடுத்து நானும் உள்ள வரேன் வந்துட்டேன் அப்படின்னு. இல்ல அது எப்படின்னா, நாளைக்கு போறோம்னா இன்னைக்கு ஈவினிங் தான் சொல்றான். அதாங்க ட்ரெயின் டிக்கெட் கொஞ்சம் பேர் மாத்தி சொல்லிட்டாங்க. ஏய் உன் பேர் என்ன? பாபுவா மேல ஏறு அப்படின்ற மாதிரிதான் அவன் ஏறினான். அவன் அப்படிதான் ஏறினான். ஏறிட்டு வந்துட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், டிரைவர் சீட் பக்கத்துல கூட கைடு வந்தாங்க தெரியுமா, அவங்க கூட இருந்து பொழுத கழிச்சுட்டான். கடைசியா உள்ள எல்லாம் போய் டான்ஸ் ஆனான்னு சொன்னான், நான் நம்பல. அப்புறமா ஏதோ பண்ணி, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவன் எப்படி வந்து ஒரு 3 செட்டு ட்ரெஸ் எடுத்து அவன் பெட்டியில வச்சு அந்த பேக்கை தூக்கினு ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு திருப்பி ஸ்டேஷன்ல இருந்து எப்படி வீட்டுக்கு போனான்றதுதான் என்னோட ஆச்சரியம். ஏன்னா அதுக்கே அவருக்கு வலிக்கும் வருது. அதுக்குதான் எப்படி வந்தான்னு தெரியாம நானே யோசிச்சுட்டு இருந்தேன். வந்தான் ஒரு வாட்டி எங்களோட குட்டி வேன்ல வந்துட்டு கொஞ்சம் கரெக்ட் அடிச்சுட்டு போனோம், அப்படியே போயிருச்சு. ஆனா அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், இவனும் சொன்னாடி ஒரு குரூப் இருக்கடா, அது பேசிக்கிறாங்க. என்ன குரூப்னா, அது ஒரு குரூப் அப்படின்னா எல்லாம் பசங்க இருக்காங்கன்னா, இது எப்படா அப்ப பொண்ணுங்க நிறைய பேர் போன்ல வச்சிருக்காங்க, வச்சிருக்காங்களே அப்படின்னா, டேய் தற்கூரி நீதான்டா போன் வச்சிருக்கான் சுத்திட்டு இருக்கேன்னு என்ன சொன்னா. அப்போ ஓஹோ இதுல போன்லாம் இவனுக்கு வச்சிருக்கானுங்களான்னு சொல்லி அப்புறமா தான் நான் ஃபைனல் வந்ததுக்கு அப்புறமா அந்த குரூப் குள்ள போனதுக்கு அப்புறமா நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதான் நம்ம ரெப்பு தாங்க எல்லாத்தையும் பண்ணது, இந்த நோட்ஸ் படிங்க, இந்த நோட்ஸ் படிங்க, எல்லாத்தையும் இது பண்ணி கை காசு போட்டு வாங்கிட்டு கடைசியில் அவனை ஸ்கேம் பண்ணிட்டு அவனை ஏமாத்திட்டு போயிருவாங்க. ஆமா அவரேதான் ஃப்ரெண்ட் 1 தான் அவரு. இல்ல நோட்ஸ்லாம் ஷேர் பண்றாரு, ஆனா நோட்ஸ் ஷேர் பண்ணி அரியர் வச்சிருவாரு. இதுல என்னன்னா, குரூப்ல ஒரு சில பேர் போடுவாங்க, அதான் சொல்றேன், நோட்ஸ்லாம் ஷேர் பண்ற ஃப்ரெண்ட் 1 ஆனா அரியர் வச்சிருவாரு. இன்னொரு குரூப் இருக்கு வாட்ஸ்அப்ல வந்து, கிளாஸ் குரூப் இல்லாம அபிஷியல் காலேஜுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல வந்து என்னன்னா இந்த மாதிரி, ஏன்னா அது கொஞ்சம் அபிஷியலான குரூப், இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்லாம் வந்து அலுமினி மீட்டுக்கெல்லாம் வந்து வந்துருங்க கவுண்ட் காட்டணும், வந்து தொலைங்கடா அப்படின்ற மாதிரி. நாங்களும் ஒரு 2 அலுமினி போட்டு பிரியாணி சாப்பிட்டு கொடுத்த காசை கழிச்சிடலான்னு போய் வந்தோம். அந்த குரூப் கொஞ்சம் ஏதோ இருந்தது. நண்பரே ஒரு அலுமினி போனார்ல, எங்க காலேஜ்ல வரல நான் சொல்றேன் ஓகேவா. என்னன்னா காலைல பொங்கல் செய்வாங்க, அந்த மதியானம் ஸ்பெல்ல மொத்தமா மாத்திடுவாங்க. அப்ப பிரியாணி எந்த லட்சத்துல வந்துருக்கும் யோசிச்சு பாருங்க. பொங்கல் கழுவுன அந்த மத்தியானம் செஞ்ச தக்காளி சோறு இருக்குல்ல, அதுல ஒரு 2 பீஸ போட்டு பிரியாணி கொடுத்துருப்பான். இவரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்திருப்பாரு. வேற எதுவும் இல்ல பிரியாணி தான் போட்டாங்க. இல்ல காலைல எல்லாம் 4 வருஷம் காலேஜ்ல படிச்சேங்க, எனக்கு தெரியாதாங்க. அப்ப நீங்க வந்து கேண்டீன்ல போய் சாப்பிட்டு இருப்பீங்க. கேண்டீன் சோறெல்லாம் இவனுங்க காசு செலவு பண்ற அளவுக்கு இவனுங்க வச்சிருந்தானுங்களா சொல்லுங்க. 50 ஜல்லி செலவு பண்ண மாட்டானுங்க. லேபரேட்டரியில ஒரு எக்யூப்மெண்ட் உடஞ்சு போச்சுடா மாத்துக்கணும்னா அந்த உடஞ்ச எக்யூப்மெண்ட்லயே பண்ணுங்க சார். அது ரிசல்ட் வரலாம், ரிசல்ட் ஏன் வரலன்னு என்ன திருப்பி கேக்குறானுங்க. டேய் நான் என்னடா பண்ணேன்,
அதையும் சாப்பிட்டு ஒரு பெருமையா சொல்றாரு பாருங்க, அதுதான் நான் பாராட்டுறேன். இல்ல நல்லா இருந்தது. அதை இல்ல காட்டுறதுக்கு வெளியாள் போல. அதுதான் சொல்றேன். இல்ல காட்டுறதுக்கு கேகே வந்து என்ன சொன்னாலும் நேத்து வரைக்குமே கூட கேகே பத்தி தெரியும். கேகே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை சொல்றாருன்னா அங்க சோறு நல்லா இல்லைன்னு தான் ரிவ்யூ வரும். இவன் தான் கூட்டு போனான். தோலா சரி படி இவனுங்கெல்லாம் இதுக்கப்புறம் எதுவுமே சொல்லக்கூடாது. கேட்டா தெரியாதுடா 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 தெரியாதுடா. இது ட்ரிப் எல்லாம் போனோம். நம்ம ஃப்ரெண்டு டூலாம் வந்து கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு அதெல்லாம் போயிட்டு போனாரு. ஏதோ ஜாலியா போயிருச்சு. இது வந்து இதுக்குள்ள நான் வந்து அந்த வாட்ஸ்அப் இருக்குன்னு தெரியும். அதுக்குள்ள என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். அந்த பர்த்டே விஷ் எல்லாம் போடுவாங்களான்றது எனக்கு தெரியாது. அது வந்து ஒரு டைம்ல அது போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பர்த்டே விஷ் வந்து மேரேஜ் டேட்ஸ்னா மாறிடுச்சு. இது ஒரு பீரியட் ஆஃப் டைம் நடந்துட்டு இருக்கும் போது காலேஜ் முடியறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி அப்பதான் நான் ஃபோன் கொஞ்சம் வாங்கி நான் உள்ள வர ஆரம்பிச்சேன். அப்போ வந்து என்ன நடந்ததுன்னா, ஃபேர்வெல் போலான்ட்டு சொல்லிட்டு ஒரு கும்பல் கிளம்பிச்சு. அதாவது எல்லாமே இந்த ப்ரீ பிளான் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துக்கு தான் போறோம், இந்த இடம்லாம் அவங்க இந்த இடம் அப்படின்லாம் அவங்க சொல்லலை. அவங்க கேட்டு இந்த இடத்துல இவ்வளோ காசு டிவைடட் பை போட்டா எவ்வளோ வரும், நமக்கு எவ்வளோ ஷேர் அடிக்கலாம், எல்லாத்தையும் உனக்கு முடிவு பண்ணிட்டு தான் போனாங்க. பாதி வந்து எதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்க வரல அதனால எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கணும். அதெல்லாம் நான் டீசெண்டா அவாய்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்ல. நான் வரலங்க, நீங்க போயிட்டு வாங்க நான் ஒதுக்கிட்டேன். இல்ல அது வந்து போனாங்க. அது அந்த டைம் போகும்போது என்ன ஆச்சு, ஒரு ஆளுக்கு வந்து 1000 கிலோ தான் ஆச்சு போல. அந்த குரூப் வந்து இருந்தது. இந்த மாதிரி தனியா போறவங்களுக்கு மட்டும் அந்த கிளாஸ் குரூப் இல்லாம இப்ப நம்ம எங்க ட்ரிப் போறோம் தனியா அந்த 4 பேர் மட்டும் எடுத்து இன்னொரு குரூப் கிரியேட்டட்னு போட்டு வேறடா மச்சான் கிளம்பிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி இது பண்றது. அந்த மாதிரி ஃபேர்வெலுக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி யாரையோ கார்னர் நீ நோக்கி தாக்குற மாதிரி எனக்கு தோணுது. சரி ஓகே. யார சொல்றேன்? காலேஜ்ல சொல்றீங்களா இல்ல காலேஜ்ல சொல்றேன், அதுக்கப்புறம் சொல்றேன். நம்மளுக்குள்ள சொல்றேன். நம்ம காலேஜ் நம்மளுக்குள்ள சொல்றீங்களா? ஓகே புரியுது. நான் தெளிவா சொல்றேன். இல்லடா இந்த மாதிரி வந்து ட்ரிப் போலாம்டா, வாடா எனக்கு கம்பெனி இல்லடா, நீ வந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும்டா, நோண்டி டென்ஷன் ஆக்கி எதனா பண்ணிட்டு இருப்பேன்டா, வன்மத்தை கக்கிட்டு வருவோம்டா வாடா. அவ்வளவு தூரம்லாம் நான் வரமாட்டேன். இல்ல அவன் உண்மையிலே சொல்றான். அவன் எனக்கு போய் எனக்கும் உனக்கும் பத்தி தான் வராம இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நோண்டிக்கிட்டே இருப்போம். அவன் கடைசியில வரேன்ட்டான். அப்புறமா சொன்னாடி வாடா அந்த வேன்ல வர்றேன். இல்ல நான் இந்த வேன்லயே வரேன், நான் டிரைவர் எனக்கு நல்லா பழக்க மாட்டாரு, அவர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னா. நீ யார் கூட ட்ரிப் வந்த? அவங்க கூட வந்து என் கூட வந்து அப்படின்ற மாதிரி அவன் கடைசியிலதான் வந்தா. தூங்காமலாம் வந்து என்கிட்ட பேசிட்டுலாம் வந்தான். சார்லாம் உட்காந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தேன். ஆமா நான் ரிட்டர்ன் வரும்போது நாங்க யாரும் தூங்கல, எல்லாரும் கதை பேசிட்டு இருந்தோம். நானு அப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேங்ல இன்னொரு கேங்கு, இல்ல அது நல்ல கேங்கு தான், அந்த கேங் எல்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்து சாரை பிடிச்சி கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. சார் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற வைஃப் எப்படி சார் இருப்பாங்க, இதெல்லாம் உட்காந்து பேசிட்டு டைம் நானும் பாக்குறேன். இவருக்கு நம்ம ஃப்ரெண்டு டூர்ல அவன் மாத்திரை போட்டான். தூக்கம் வருதுடா, லைட் ஆஃப் பண்ணுங்கடா இந்த கம்பார்ட்மெண்ட்ல, எவனும் குடிக்க கூடாதுன்ற மாதிரி, எவனும் தூங்க கூடாது. மெட்ராஸ்ல வைக்கிற வரைக்கும் எவனும் தூங்க கூடாது, இதுதான் லாஸ்ட் ட்ரிப் அப்படிலாம் அவன் சொல்றான். தெரியாம நான் வந்துட்டேன்டா. ஒருவேளை வீட்டுல தாக்க முடியாது வந்துட்டு இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்க முடியாது. நல்லாதான் இருந்தது. இன்னும் 2 நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கு. 2 நாள் இல்ல, இதுக்கே வந்து அவனுங்க கொடுத்த கைடு படி இங்கெல்லாம் கூட்டு போடா, ஏதோ இங்க இருந்து மேல போனா மலைக்கு மேல கோயில் இருக்கும்டா, அது மட்டும் தான் நான் காமிச்சிங்க. வேற எங்கடா காமிச்சிங்கன்னா அதான் காமிச்சேன். சரி ஓகே, அவனுங்க ஸ்கேம் பண்ணிட்டானுங்க போல, பாத்துக்கோங்க. அந்த மாதிரிதான் பண்ணி வந்துட்டான். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேர்வெல்குள்ள வந்து அதான் அந்த குரூப்குள்ள நானும் இருந்துட்டேன். அந்த தனியா ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி இத்தனை பேர் வந்து இவ்வளவு காசு கொடுங்கன்னு போட்டு டிவைடட் பை ஹெட் கவுண்ட்னு போட்டு இந்த லொகேஷன்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சிட்டு காசு வந்து ஒரு சில பேர் கொடுத்தாங்க, அன்னைக்கே கொடுத்தாங்க. நான் வந்து அன்னைக்கு போய் தான் கொடுத்தேன். இல்ல என்கிட்ட கார்டுலாம் இல்லை, டிரான்சாக்ஷன்லாம் பண்ண முடியாது, அந்த அளவுக்குலாம் எனக்கு அறிவு மயிறு கிடையாது, நான் வந்து கையில கேஷா கொடுத்துறேன், எங்க வீட்டுல கேட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நைட்டு ஒரு 2 மணிக்கெல்லாம் வந்தோம். நான் வீட்டுக்கு வரும்போது மணி 12 ஆயிடுச்சு. பஸ்ல தான் வந்தோம். போகும்போது அப்படியே போயிட்டோம். நம்ம காலையில இந்த டைம் வர சொல்லிட்டாங்க. காலையில எல்லாரும் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு போயிட்டோம். கார் வச்சிருந்தவங்க கார்ல வந்துட்டாங்க, பைக் வச்சிருந்தவங்க பைக்ல வந்துட்டாங்க, பஸ்ல வந்தவங்க பஸ்ல வந்துட்டோம் நாங்களாம். அதாவது அது எப்படி இருந்ததுன்னா நல்லாதான் இருந்தது, நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த குரூப் எதுக்காக கிரியேட் பண்ணாங்கன்னா, யார் எப்படி வரீங்க, ரிட்டர்ன் எப்படி போறீங்க, கேர்ள்ஸ் இத்தனை பேர் வராங்க, அவங்க எப்படி அவங்களை டிராப் பண்ணணும்,
அந்த அந்த குரூப்ல இந்த மாதிரிலாம் வந்து போடுவானுங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா குரூப்னா இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும், அவங்க அதுக்கு தான் கிரியேட் பண்றாங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துக்கு வந்துருங்க, ஓகே, அவ்வளவுதான். அங்க போனதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தன் ஐ மீன் நான் வந்து ரீச் ஆயிட்டேன், இன்னொருத்தன் அங்க இருந்து போட்டோ போட்டான், வி ஆர் ரீச் அப்படின்ட்டு பிளாங்கா ஒரு புல்தரை எடுத்து போட்டோ போட்டான். சரி, இவன் ஏதோ சூடு தரையில ஏதோ பண்ண போறான் போல, அதுக்குதான் போட்டோ போடுறான்னு நான் நினைச்சு விட்டுட்டேன். சரி, நானும் பஸ்ல வந்துட்டு இருக்கேன், வந்துட்டு ஓகே நானும் வந்துட்டேன் அப்படின்ட்டு நானும் வந்துட்டு ஓகே நானும் வந்துட்டேன், வேற கைஸ் நான் போட்டேன். எல்லாரும் அந்த வே அப்படின்னு போட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்துட்டு ஜாலியா வந்து சாப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து பந்துகளை தூக்கி போட்டு ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிக்கிட்டு அப்புறமா திருப்பி சாப்பிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அப்புறமா வந்து மணி வந்து ஒரு 6 ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு ஒரு கேங் என்ன சொல்லிச்சு, நாங்க வந்து இந்த போட்டோஸ் பிரசன்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம், நான் உங்களுக்கு ஸ்கிரீன் பண்றோம் அப்படின்ட்டு ஏதோ பண்ணாங்க. இந்த போட்டோ எல்லாம் கொலேஜ் பண்ணி போடுவாங்கல்ல, ரைட் ஃப்ரம் டே 1 நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன், எப்படி மீட் பண்றேன் அதெல்லாம் பேசி அந்த டில் நவ் இது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோன்றதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதெல்லாம் போடுறேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் போடல. அவங்க கிட்ட கேட்டா ஃபைல் கரெக்ட் ஆயிருச்சு, கார் விட்டாங்க, ரெடி பண்ணிருப்பாங்க. போட்டோ வந்ததானயா போறதுக்கு இவன் எடுக்கிற போட்டோ வந்து அப்படி இப்படி எடுப்பானுங்க. அப்புறமா வந்து ஏதோ பண்ணி போட்டோல அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க போட்டோ ஷூட் எல்லாம் போட்டுட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. ஓகே, இது ஃபேர்வெல் மாதிரி இருந்ததா இல்ல அது ஒரு கேங் செட்டப் மாதிரி இருந்ததான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு கடைசியில வந்து ஒரு கேங், ஒரு கேர்ள்ஸ் கேங் மட்டும் கேபோ ஏதோ வண்டியோ ஏதோ போயிட்டு அவங்க மட்டும் ஒரு 5-6 பேர் அவங்களோட கிளை கீழே இருந்தவங்க எல்லாம் வந்து அவங்க கூடயே போயிட்டாங்க. இன்னும் ஒரு 10 பேர்கிட்ட வந்து சொல்லிட்டு நம்ம எப்படி போறதுன்னு தெரியாதுன்ற மாதிரி நானும் இன்னொருத்தர் இருந்தோம். அதாவது நானா பரவாயில்ல, சரி ஓகே எப்படியாச்சும் கூட்டு இவன் வந்தா நான் பைத்துக்கிற மாதிரி ஏதாவது பேசி சண்டை வளர்த்து விட்டுருவானு சொல்லிட்டு சரி இவனையும் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு இவனையும் வண்டியில ஏற்றி பஸ்ல ஏறி உட்கார வச்சேன். அங்க இருந்து கோயம்பேடு வந்துட்டேன்னா எல்லாரும் அங்க இருந்து போயிடலாம், எல்லாம் பக்கத்துல தான் அங்க இருந்து எல்லாருக்கும் வீடு. நான் கோயம்பேடு தான் மீட் பண்ணிட்டு அங்க இருந்து வீட்டுல இருந்து யாராவது தான் பிக் பண்ணி கூட்டு போறாங்கன்ற மாதிரி இது பண்ணாங்க. இதுல என்ன அல்டிமேட் பாயிண்ட்னா, அந்த குரூப்ல ரிட்டர்ன் யாரா எப்படி போறீங்க, இத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்கன்றத வந்து அவனுக்கு எதுவுமே பிளான் பண்ணல. அதுல ஒரு பொண்ணு சொல்லிச்சு, ஆமா இப்ப நம்ம எங்க இருக்கோம், குயின்ஸ்லாண்ட் ஸ்விம்மிங் பூல்ல இருக்கோம், அந்த மாதிரிதான் அந்த பொண்ணு கேள்வி கேட்டுட்டு இருந்தது. இருமா வீட்டுக்கு போலாமா, நான் விட்டா அழுதுரும் போல அந்த மாதிரிதான் இருந்தது. அப்புறம் கோயம்பேடு விட்டா நீ எப்படி போவேன்னா, கோயம்பேடுல போயிட்டு 15B போயிடுச்சுன்னா அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா போனா அங்க வீடு வாங்குறோம். சரி எந்த ஸ்டாப்ல இறங்குவேன்னு கேட்டா ஸ்டாப்பிங் 2வது 3வது வந்து. அப்புறமா நம்ம எஸ்டேஷன் பேர்லாம் வரல, டே உனக்கு கோயம்பேடு தெரியுமாண்ணா, தெரியும், நீ வீட்டுக்கு போவாத. அந்த பொண்ணு எந்த ஸ்டாப்பிங் இறக்கி விட்டு போறான்னா அவன் கூட்ட போய் விட்டு அப்புறம் போன் பண்ணி சொல்லிட்டான். அப்போ வந்து எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் லொகேஷன் அப்ப அப்டேட் ஆயிருக்கான்னு தெரியல. அப்போ வந்து யாரோ அவங்க கேங்ல தான் சொன்னாங்க, இந்த மாதிரி குரூப்ல லொகேஷன் போட்டுருங்க, யார் ரிப்ளை பண்றாங்களோ பண்ணலையோ அந்த குரூப்ல போட்டுருங்க, நீங்க போயிட்டீங்கன்னா தெரியும் அப்படின்றதுக்காக ஏதோ லொகேஷன் போட்டேன். அது ஏதோ ஒரு ஃபீச்சர் இருந்தது. நாங்க இல்ல நான் என்ன சொல்லிட்டேன், அப்படிலாம் இல்ல, அவங்கவுங்க பிரைவேட்டா வந்து உங்களுக்குள்ளே மெசேஜ் பண்ணிக்கோங்க போயிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. இது எதுல ஒரு வன்மம் அப்படின்னா, இவனுங்க வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணது அதெல்லாம் நான் குறை சொல்லல. அந்த இதுல இருந்து யாருமே ஒருத்தர் கூட அந்த வேனை ஏற்றி அந்த கார் புக் பண்ணி அமிச்சாங்க தெரியுமா, அந்த கேங்கு போச்சான்னு மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க பஸ் டிராவல் பண்ணும்போது சொல்லிட்டாங்க, இவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல, அட்லீஸ்ட் ஒரு 2 கார் புக் பண்ணினா வந்து நாங்க காசாவது கொடுத்துருப்போம், எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்ட்டு கொஞ்சம் அவங்க காண்டுக்கு தீத்தாங்க. ஒரு சில பேர் யோசிச்சு பாருங்க, அவங்க வீட்டை வந்து அலோவ் பண்றாங்கன்ற போது திருப்பி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா வீட்டை விடுவாங்களா? வாய்ப்பே இல்ல. இது முடியாது. அவங்க பண்ணது ரொம்ப தப்பு, அப்படி பண்ணிருக்கவே கூடாது. முதல்ல புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அவங்களை அமுச்சு விட்டு அவன் சேஃபா வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன கர்மத்தோனா பண்ணுவோம், யாரும் எதுவும் கேட்க போகுது? சொல்லுங்க. 2 இதுக்கு வருவாரு நான் எதிர்பார்த்து அவர் பேரை நான் சேர்த்து கொடுத்தேன். கடைசியில இல்ல ப்ரோ கண்டிப்பா நான் வரல. ஏன் வரல? ஒரே அலர்ஜியா இருக்கும். ட்ரிப் மட்டும் எப்படிடா போனா ஃபிராக்சருங்க, அதாங்க வரலன்னு. இல்ல அவ்வளவுதான் யோசிச்சு அதுவே கரெக்ட் தான், தப்புங்க, சாரி மன்னிச்சுக்கோங்க. அவ்வளவுதான் யோசிக்கல. இது ஒரு குரூப் இருந்தது, ஏன்னா காலேஜ் தழுவியும் இது ஒரு குரூப் இருந்து, அதுக்கப்புறமா வந்து அந்த குரூப் இப்போ கரண்டா எப்படி இருக்கு அப்படின்னா, மேரேஜ் இன்விடேஷன் போடுற அளவுக்கு அந்த குரூப் வந்தது. ஹாய் கைஸ், ஹாய் கைஸ்,
ஐ எம் கெட்டிங் மேரிட். ஆ. ஓகே, இது வந்து நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். ஓகே, அது வந்து நிறைய நம்பர்ஸ் வந்தாங்க, ஒரு சில கல்யாணத்துக்குலாம் வந்தாங்க. ஏன்னா அப்போ கொஞ்சம் ஒரு வருஷத்துல அந்த பிரிஞ்சு இருந்த தன்மை அவங்க புரிஞ்சிருப்பாங்க போல. இது வந்து ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி இன்விடேஷன் வைக்கும் போது ஹாய் கங்க்ராட்ஸ் 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 டி வந்துடுறோம் டி அப்படின்ட்டு இது ஒரு போஸ்ட் போடுவாங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இன்னொரு குரூப் இருக்கும், அதுல போயிட்டு ஹே நீங்க எல்லாம் நைட் வந்துடுறீங்களா? ஓகே, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு ரூம் எல்லாம் புக் பண்ணிடுறேன். ஓகே டி. எவ்வளவுமே வரமாட்டானுங்க. வந்துடுறேன் ஓகே ஓகே அப்படின்ற வரலாம் பிளான் பண்ணிட்டு அது அப்படியே எப்படி ஆச்சுன்னா ஒரு 2 வருஷம் ஒரு வருஷமா வந்து ஹாய் எனக்கு வந்து கல்யாணம் வந்துருங்க அதுல தம்ஸ் அப். ஓகே வந்துடும், வார்த்தைகள்லாம் கிடையாது, தம்ஸ் அப். இல்ல இப்ப வந்து இதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஆட்டு விடுறாங்க, அவ்வளவுதான். அதாங்க நான் வந்து இப்போ இருங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு இந்த குரூப் இருக்கு ஓகே போயிட்டு இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் எப்ப கடைசியா இந்த போன் வாங்கினேன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த போன் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. ஜனவரி 1 ஹாப்பி நியூ இயர் நம்ம அட்மின் போட்டிருக்காரு, அதுக்கு ஒரு புள்ள ரிப்ளை பண்ணிருக்கு. அதுக்கு ஒரே ஒருத்தர் வந்து 2த்துக்கும் அந்த ஃபயர் விட்டுருக்கான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாரோ இன்விடேஷன் போட்டிருக்காங்க, 2 பேர் கல்யாணம் இருக்கு இந்த வருஷத்துல, அந்த இன்விடேஷன் மட்டும் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எல்லாரும் வந்துருங்கன்றதுக்கு நான் தம்ஸ் அப் கொடுத்துருக்கேன். நம்ம நண்பர் 2 பேரும் கொடுத்துருக்காரு, ஃப்ரெண்ட் 1 ஃப்ரெண்ட் 2 கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். இதோட இந்த குரூப் அழியுது. 2 பேரும் நீங்களும் உங்களையும் சேர்த்தா இல்ல நீங்க உங்களை சேர்க்காம? என்னையும் சேர்த்துதான். நான் ஒரு நம்ம ஃப்ரெண்ட் 1 ஃப்ரெண்ட் 2 அப்புறம் இன்னொரு ஒரு நண்பர், அவரு நமக்கு மியூச்சுவல் தான் வச்சுக்கோங்களேன். ஓகே, 4 பேர் அவங்கள ஆட்ட போட்டுருங்க. ஓகே அதான் இந்த குரூப் வந்து இதோட நிறைவேறியதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இது ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் வந்து ஒரு டாபிக் எடுத்து சண்டை போட்டுருக்கணும். 100 கோடி இல்ல 120 கோடி நீங்க எங்க இருக்கீங்க? இங்கதான் பக்கத்துல இருக்கேன், நீங்க ஊர் சொன்னா போட்டுருவோம் தலைவரே. ஐ கேன் ஸ்மெல் வேர் யூ ஆர் கமிங், வாங்க அந்த மாதிரி வந்து இவனுங்க அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஏதாச்சும் எப்படி போயிட்டு இருக்கு, இல்ல டெக்னாலஜி ஏதாச்சும் பில்ட் பண்றீங்களா, ப்ரொடக்டிவா நான் பேசுறேன். க்ளோஸா இருக்கணுங்க. 60 பேர்ல ஒரு 8 குரூப் இருக்கும், இதுக்கு எதுக்குடா கிளாஸ்? ஆமா இது நான் அதான் கடைசியா நம்ம ஃப்ரெண்ட் 1 அவர் என்ன பண்ணாரு, ஒரு என்னது இந்த குரூப்ல என்ன ஆட் பண்ணிட்டு, இதெல்லாம் இப்பதான் ஆட் பண்றேங்க, இந்த குரூப் காலங்காலமா இருக்கு எதுக்குறாங்க, இல்ல இது மாதிரி எல்லாரும் மீட் பண்ணலான்னு போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. இவ்வளவு நாள் அவன் கூட தான்டா இருந்தேன் அப்படி. இந்த குரூப் இந்த நியூ இயருக்கு அதே அட்மின் அதே போஸ்ட் வருஷம் மட்டும் மாறும். நான் வேணா சொன்னதுக்கு நான் இந்த வாட்டி ஹாப்பி நியூ இயர் நான் கீழே போட்டுறேன். ஓகே அவ்வளவுதான், டிரா த மேட்ச்ன்ற மாதிரி முடிச்சுட்டு போயிடலாம். இது வந்து எங்களோட ஒரு காலேஜ் கதை. அதாவது இந்த குரூப் வந்து எதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா, மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகும். ஆனா என்டர்டைன்மெண்ட் கிடைச்சது எப்படின்னா, எவனாச்சும் ஒருத்தன் வன்மத்தை கக்க முடியாது. ஒரு டைம்ல வந்து ஒருத்தன் வன்மத்தை கக்கிட்டு போனான், கலாச்சிட்டு எல்லாத்தையும் கலாச்சிட்டு போயிட்டான். அவன் வந்து ரொம்ப சைலண்டா இருப்பான், ரொம்ப கலாச்சிட்டு ஏதோ குரூப்ல விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த குரூப்ல யாரும் வாய் திறக்கிறது இல்லை. ஏன்னா வந்து அந்த கேங்க்கு வந்து அசிங்கப்பட்டுருச்சு. இல்ல நீங்க இல்லங்க, நீங்க இல்ல, அதே வேலை தான் பார்த்தேன். நீங்க வேலை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து அந்த ஃபயர் விடுறது வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. அந்த பேசுற டாபிக் ஏதோ பேசி ஏதாவது யாராரோ டாக்கி எல்லாம் பேசி அதுக்கப்புறமா வந்து இன்னொருத்த வந்து பேசிட்டு ஏதோ போவோம். அதுக்கப்புறமா தான் வந்து அந்த இன்விடேஷன் போறதெல்லாம் கம்மியாச்சு, பேசுறது கம்மியாச்சு. அது தெரிஞ்சிருச்சு இப்படிதான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இப்ப யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர்லாம் லெஃப்ட் எல்லாம் ஆயிட்டு போனாங்க, நம்பர் எல்லாம் மாத்தி ஏதோ ஆயிட்டு போனாங்க அவங்கலாம். அதாவது இந்த குரூப்ல இருந்து நமக்கு என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ஓகே க்ளோஸா இல்லைன்னா ஓகே அப்படின்னா குரூப்பை டெலீட் பண்ணிட்டு போங்களேன். வாட்ஸ்அப்ல அந்த டேட்டால கொஞ்சம் எம்பி ஆச்சு எங்களுக்கு மிச்சமா இருக்கும் ஸ்டோரேஜ். மெமரி ஃபைல் தேவையில்லாத குப்பெல்லாம் இல்லாம இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் போஸ்ட் போடுவார், இப்ப ஹாப்பி நியூ இயர்ல போடுறாருல ஒரு நேரத்துல போடுவாரு, அந்த ஜிஃப் இருக்கும்ல மேல போய் பட்டாசு வெடிக்கிற மாதிரி. அதுக்கு வந்து ஒரு சில கிரிஞ்சி கேரக்டர் எல்லாம் ஹார்ட் வச்சுக்கிறேன்டா, முளையிலேயே கிள்ளே இருந்துருக்க கூடாது. அந்த ஒருத்தன் பாடினால லியோ லியோ லோகேஷ் அவனை வந்து இந்த குரூப்ல பாட விட்டாச்சுங்க, பாடுற போன விடா அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்றாங்க.
சரி, ஓகே. இது என்னோட வந்து ஒரு காலேஜ் கதை. காலேஜ் கதைன்னு இல்லை, இந்த குரூப்ல இப்படிதான் இருந்தது. இப்போ நம்ம நண்பர் இருக்காரு, அந்த குரூப் எதுக்கு இருந்ததுன்றதை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நான் அப்படியே சைலண்டா இருக்கேன். சொல்லுங்க நண்பர். என்ன சைலண்டா நண்பா? நீங்க தான் நண்பா. நண்பா. ஓ நண்பா. நீங்க தான் நண்பா. வாங்க. என்ன இந்த சொல்றது? குரூப் அந்த அந்த குரூப் எதுக்காக மட்டுமே இருந்தது? இல்லையா வடிவேல் மாதிரி சொல்றேன். இப்ப என்ன சொல்றது அப்படின்னு சொல்லியா? நான் குரூப் நான் சைலண்டா இருக்கேன். உங்களுக்கு ஒரு குரூப் ஒண்ணு இருக்கும்ல, கண்டிப்பா காலேஜ்ல இருந்திருக்கும். ஓகேவா? அந்த குரூப் என்னென்ன மாதிரிலாம் ஒரு ஒரு லைஃப்ல வந்து ஒரு ஃபேஸ் எனக்கு மாறுச்சு, அதெல்லாம் மாறுச்சா இல்லையா? அத பத்தி சும்மா ஒரு சர்டன் குரூப்ஸ் இருக்கும்ல, நீங்க இருந்திருப்பீங்க. அத பத்தி காலேஜ்ல சொல்லுங்க. காலேஜ் குரூப்ல ஆமா. நம்ம காலேஜே ஏன் இருக்குன்னு தெரியல, காலேஜ் குரூப் எதுக்குன்னு தெரியல. இப்படி மெமரபிளா ஒண்ணும் கிடையாது. மெமரபிளா ஓரளவுக்கு நம்ம இந்த டாபிக் கான்செப்ட் பேச போறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததுல என்ன ஒண்ணே ஒண்ணு இருந்ததுன்னா, அவர் சொன்ன மாதிரிதான். எப்படி சொல்றது, எட்டி பார்த்தாலே கையை பிடிச்சி இழுத்துட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளதான் நாங்க காலேஜ்ல இருந்தது. அதனால தெரியுமா, தேவையில்லாத விஷயங்கள்லாம் அந்த குரூப்ல இருந்து விளக்கப்பட்டது. நாங்களும் விலகி வந்துட்டோம். இதனாலன்னு சொல்லுங்க. அப்பயே நடந்தது. பேசுங்க, அவ்வளவுதான். இருங்க, அவ்வளவுலாம் ஒண்ணு போக வேணாங்க. ஏதாச்சும் ஒரு நான் சொன்னேன்ல, ஃபேர்வெல்ல சொன்னேன்ல, ஒன்றும் இல்ல, அவன் நினைச்ச மாதிரி ஒருத்தன் டிஎம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஓகே, இவங்க டிஎம் பண்ணதான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே குரூப்போட பர்பஸும் அழிஞ்சது, குரூப்பும் அழிஞ்சது. இப்ப வரைக்கும் ஒரு 13 பேர் கொண்ட குழு. 13 பேர் வேற இல்லை, என் கிளாஸ் பசங்க தான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் கேகே மாதிரியோ இல்லைன்னா வந்து டிவிஎம் படத்தை வர நம்ம சிம்பு அண்ணா மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி வித் யூ சிசி, நான் உலகத்துல இருக்க எல்லா பொண்ணும் தங்கச்சியை ஏத்துக்கிறேன் அப்படிப்பட்ட ஆள் நான் இல்லைங்கய்யா. ஐ எம் ஜஸ்ட் வாண்ட் டு பி வித் சம் கேர்ள் இன் இமேஜினேஷன் அப்படின்ற வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா அவனுக்கு அமையலன்ற காண்டுல அப்படி ஏத்துக்கிட்டானுங்க. உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்ற நக்கல்ல பேசுறீங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். தனியா இந்த மாப்பிள இந்த கிரவுன் வச்சுக்கோ. இது மாப்பிள மூக்கெல்லாம் மாட்டுறதுக்கு பலூன் வாங்கினார. இதாயா வந்து வரலாறு. நீங்க பயன் அடைஞ்சிருக்கீங்க. பயன் அடைஞ்சிருக்கேன். வெளியெல்லாம் போல இல்லைங்க. ஓகே, ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பண்ணிருப்பானுங்க, அதை கக்கணும். இவங்க எதுக்குதான் இந்த குரூப் வச்சிருக்கானுங்க, இந்த குரூப் இருக்கிறதுக்கு இல்லாமலே அழிஞ்சு போலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் தோணிருக்கா? அது வந்து அது ஆரம்பிக்கிறப்ப நிறைய வாட்டி தோணிருக்கீங்க. ஒரு வாட்டி ஆரம்பிப்பானுங்கய்யா தனித்தனியா ஏ செக்ஷன் பி செக்ஷன், அப்பவே தோணுங்கய்யா. ஆனா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவனுங்க வந்து எப்பயுமே வந்து எப்படி சொல்றது, இவனுங்க வந்து என்ன இவனுங்க பேசவே மாட்டே ஐயோ அப்படின்னு எங்களை யோசிக்க வச்சதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு எப்பவுமே பேசினதே கிடையாது. அப்படிப்பட்ட என்ன சொல்றது, ஒரு ஸ்டடிஸ்டிக்கான சைக்கோ இவங்கெல்லாம். சரிங்களா, அவனுங்களும் பேச மாட்டானுங்க. அவனுக்கு பேசினேன் அப்படின்னா இந்த கடைக்குடி சிங்கம் படத்தை பாத்துருக்கீங்களா, ஒரு கடைசி அக்கா இருக்கும், அந்த அக்கா வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி இப்ப நான் போறேன் நீங்க வரீங்களா இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி வந்து இவங்க ரியல் டைம்லயும் அப்படிதான் இருப்பானுங்க. நாங்க போறோம் நீங்க வரியா இல்லையா அப்படின்னு. இவங்க ஏன் குரூப்ல வந்து பேச போறாங்க இப்படிதான். ஓகே, இப்போ வந்து நீங்க பயன் அடைஞ்சிருக்கீங்க, நாங்க வந்து எங்களை பயன்படுத்திருக்காங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் உங்க காலேஜுக்கும் எங்க காலேஜ் குரூப்புக்கும் இருக்கிறது என்னன்னா, அவர்கள் எங்களை செய்தார்கள், நீங்கள் செய்யப்பட்டீர்கள். அவ்வளவுதான். சொல்லுங்க. ஜாராக்கிய வந்து நான் போய் சொல்றேன் மதிக்காம கொல்லுங்க ப்ரோ அப்படின்ற போது, ஜாராக்கி இல்ல டேய் நான் செத்துறேன்டா, நீ செத்துடுறா அவனுக்கிட்ட. நான் வெளில வந்துட்டேன்டா, எப்பா நீ வெளில வரையோ வராதையோ இஷ்டம், நான் வெளில போறேன், நான் ஓட்டேன். இல்ல நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே இவங்க கல்யாணத்துக்கு தான் போட போறாங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் இந்த ஏதாவது ஒண்ணு ஓகே எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை உனக்கு வாயில இருந்து வராது. ஏன்னா மீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஓகே நீங்க கொடுங்க ப்ரோ, நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க ப்ரோ. அப்பே ஃபேர்வெல் போது ஒருத்தன் சொன்னான் இந்த மாதிரி நம்ம வருஷம் போவோம் அப்படின்னு. யாரு சொன்னாங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களே வச்சுக்கோங்களேன். அவருன்னு சொன்னாரு இந்த மாதிரி. சரி ஓகே, அதான் கிழிப்பா அப்படின்ற மாதிரிதான், அந்த மாதிரிதான் இவனுங்க ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேக்கே நீங்க வந்து ரியல் டைம்லயே இதெல்லாம் சமாளிச்சிருங்க. ஓகே, வேலை கேட்பாருங்க, அவரோட எமோஷனை சொல்லிக்கிட்டு இருக்காரு.
இல்லங்க அது பயங்கரமா எப்படின்னா இப்போ ஒரு கேங் மாதிரி இருக்கும். இந்த கேங் அந்த உண்மையிலேயே கேங் ஒரு அப்படிதான் ஒரு இருக்கும். பேர்ல ஒரு 8 கேங் 8 டீம் இருக்கு, 8 குரூப் இருக்குன்னு யோசிச்சு பாரு. அந்த கிளாஸ் வாங்கம்மா எவ்வளவு எங்க கேவலமான எங்க 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 கிட்ட அந்த எங்க அந்த டீம் ஒரு இருக்குமா. இல்ல அந்த ஒரு மென்டல் ப்ரெஷரே போதுமேங்க நம்ம லாங் ட்ரிப் போறதுக்கு. இல்ல கேக்குறேன். லாங் ட்ரிப் அப்ப போறதுக்குலாம் இவரை பத்தி இல்லங்க. நான் கவலையே போவேன். ஏன்னா எனக்கு இன்னொரு கிளாஸ் இருந்தது, நான் அந்த கிளாஸ் போய் ஜாலியா சுத்திட்டு இருப்பேன். ஓகேவா, மாட்டினது இவருதான், நான் இல்ல. இல்ல நான் வந்து கடைசி அதான் என்னோட ஃப்ரெண்டு 2 இருக்காருல்ல, நானும் அவரும் தான் ரொம்ப ரொம்ப காலமா ஒன்னு டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். அவர் ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல ஃபைனல் இயர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ எங்க கூப்பிடுறியோ நான் அங்க வரேன்ற மாதிரி ஆயிட்டான். அதுக்கப்புறம் என் கூட கொஞ்சம் வெளியெல்லாம் வர ஆரம்பிச்சாரு. அவருக்கு வெளியுலகம் தெரிய ஆரம்பிச்சது. அப்புறமா தான் சொன்னா, டீலா டீ எல்லாம் குடிச்சா நல்லா இருக்கும், டீ ஆக்கும் அப்படின்னா. டீயா இது என்னடா, என்ன புதுசா இருக்கு, டீனா என்ன அர்த்தம் அப்படி கேட்பான். டீ எல்லாம் குடிச்சா வெள்ளை முடி வரும் அப்படின்னா. அவனுக்கு முன்னாடியே வெள்ளை முடி இருந்திருக்கு. அவன் வீட்டுல காஃபி குடிப்பான் போல, அந்த பூஸ்ட் போன்விட்டா மாதிரி ஏதோ ஒரு பிராண்ட் தெரியல, அதை போட்டு குடிப்பான் போல. சொன்னா தான் அவனை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த குரூப்ல எப்படின்னா நோட்ஸ் எதனா இருந்தா போடுங்க அப்படின்னா, அந்த ரெஜின் பால் ஒருத்தர் இருப்பாரு. அப்ப வந்து நோட்ஸ் எல்லாம் கொஸ்டின் எல்லாம் வரும், அதெல்லாம் எடுத்து போட்டு படிச்சுட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் நல்லா இருந்தது. அதை எடுத்து ஓபன் பண்ணி போன லாக் பண்ணி, ஆமா இந்த குரூப்ல என்ன கொஸ்டின் போட்டிருக்க, ஏன் நீ குரூப்ல இல்லையா, குரூப்ல இருக்கேன், எடுத்து படிக்கிறதுக்கு சோம்பேறி. இதுல என்னன்னா அந்த போனுக்கே வலிக்காது, இவர் வலிக்கிறாரு. போன் கேட்கும், என்ன செய்டா என்ன செய், என்ன பண்ற செய்டா என்ன செய்டா அப்படின்னு. செய்யலாம் முடியாது. ஆமாயா ஆமா எங்க நீங்க கேட்க இப்ப எனக்கு புரிய வருது. அந்த குரூப் வந்து கரெக்டா பர்பஸா யூஸ் ஆனதுன்னா இந்த யூனிட் டெஸ்ட் நடக்கும். இந்த டைம் வந்து லாஸ்ட் மினிட்ல இப்ப அந்த டோலி ஒருத்தவங்க அனுப்புனாங்கல்ல, லிங்க் அனுப்புனாங்கல்ல கான்வெகேஷன், அவங்களே தான் கடைசி அந்த லிங்க் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி லிங்க் இல்ல, டிஎம்இ ஃபார் பண்ணி பார்த்தாலும் இதையே இருக்கீங்க என்ன கேட்க நீ. அதாவது இந்த இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி லிங்க், இந்த இது நோட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, கடைசி செகண்ட் தான் கொஸ்டின் பேப்பர் வருதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னே தெரியாது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சரு, அவங்க டாப்பரு, ஆல்மோஸ்ட் டிபார்ட்மெண்ட் டாப்பறாங்க. ஸோ இதுக்கு தான் பர்ஃபெக்டா யூஸ் ஆயிருக்கு. நாங்க அந்த லிமிட்டே கட் பண்ணி தூக்கி போடுங்க. இந்த மாதிரி டாக்ஸிக், உங்க நீங்க சொல்ற மாதிரி டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட் 1 ஃப்ரெண்ட் 2 வந்து குரூப்பை கழுவு விடுற அளவுக்கு பண்ணல. அது வரைக்கும் சந்தோஷம். ஃப்ரெண்ட் 1 ஃப்ரெண்ட் 2 டாக்ஸிக் கிடையாது, ஆனா அவனுக்கு கூட சுத்தி இருந்தானுங்க, அவனுக்கு தான் டாக்ஸிக். இவனுக்கு அதாவது வேலைக்கு போட்டானுங்க. இல்ல இவங்களுக்கு முன்னாடி இவன் ஏவி விட்டு இவங்களை ஏவி விட்டு நிப்பாங்கன்றீங்க அப்படி சொல்ல வரீங்க. இரு கேக்க, நான் சொல்றேன் கேக்க. என்னாச்சுன்னா நான் சொல்றேன் பாரியா, என்னாச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட் 1 வந்து என்னாச்சு, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல கிளியர் பண்ணிட்டாரு, ஆல் கிளியர். ஓகேவா, பேச்சுக்கு ஃபேஸ்புக்ல அப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து எல்லார்கிட்டயும் எப்படி இருக்கு, நீ இந்த ஸ்கூல்ல இருந்து வந்தீங்க, அது அப்படி க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கும்ல, எல்லாரும் பழக்கம். ஓகேவா, அப்படிதான் இருக்கும் காலேஜும். ஓகேவா, இன்ஜினியரிங்கும் அப்படிதான் இருக்கும். என்னன்னா தலைவர் என்ன பண்ணிட்டான், ஃப்ரெண்ட் 1 வந்து எல்லாம் ஆல் கிளியர் பண்ணோன்னே இவருக்கே நான் ஒரு ஆள் நம்ப முடியல, அவரை நான் ஆல் கிளியர் பண்ணிட்டேனா அப்படின்ற அளவு சுத்தி இருந்தான் அவன். ஓகேங்களா, என்ன ஆச்சு, தலைவர் வந்து ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டான், இந்த மாதிரி கைஸ் ஐ ஹவ் கிளியர்ட் ஆல் தி பேப்பர்ஸ், ட்ரீட் ஃபார் எவ்ரிஒன் அப்படின்னு சும்மா போட்டான். அது மெடிக்கல் மிராக்கிள்ன்ற மாதிரி தான் நடந்தது ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஆல் கிளியர் தலைவன். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணிருக்கோம் ஃபேஸ்புக்ல வந்து, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண, நான் சொல்றேன், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க மட்டும் சொல்லுங்க. அதான் என்னன்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹவ் கிளியர்ட் ஆல் தி பேப்பர்ஸ், ட்ரீட் ஃபார் எவ்ரிஒன் அப்படின்னு போட்டான். இதுக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க ஃபேஸ்புக்ல? நான் வந்து கமெண்ட்ல போகாம இன்பாக்ஸ்ல போயிட்டு கேன் யூ ப்ளீஸ் ஷேர் யுவர் நம்பர் அப்படின்ட்டு போயிட்டு, ஓகே இப்போ வந்து எனக்கு அந்த டிரான்சாக்ஷன்லாம் இருக்காது, இப்போ இருந்தா நான் அமௌண்ட் கேட்டிருப்பேன் வச்சுக்கோங்களேன். ஓகே கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுங்க ப்ரோ, சாப்பிட்டே 2 நாள் ஆகுது அப்படின்னு கேட்டு சோறு வாங்கி சாப்பிட்டுருப்பேன். நான் சாப்பிட்டுருப்பேன், எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டுருப்பேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு கேங் என்ன பண்ணிருக்கோம்னு எனக்கு தெரியும், கேஎஃப்சி போலாம், இதான் ஆல் கிளியர் பண்ணிட்டல, ட்ரீட் ஃபார் எவ்ரிஒன் போட்டல, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு 8 பேர் மட்டும் நம்ம கேஎஃப்சி போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு தலைவனுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, நின்று கூட்டு போயிட்டு 7000 ரூபாய் யோசித்தானுங்க. இல்ல அது பர்த்டேக்கு தானே போயிட்டு கேக் வெட்ட, அப்புறம் தான் கேஎஃப்சி போனாங்க. இவன் எக்ஸாம் பேப்பர் ஏதாவது நம்ம எக்ஸாமுக்கு செலவு பண்ணா பாத்தியா, அதை விட வெச்ச ட்ரீட் தான் ஜாஸ்தி. இல்ல அது எப்படின்னா, இவன் பர்த்டேக்குன்னு சொல்லும்போது பர்த்டேக்கு ட்ரீட் வச்சா பரவாயில்லைங்க, அவன் பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு பர்த்டேக்கும் கேஎஃப்சிக்கு போனாங்க, இதுக்கும் கேஎஃப்சி போனானுங்க.
லியோ 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 லியோ. அதுதான் அதேதான். ஓகேங்களா? ம். சோ என்னன்னா இந்த மாதிரி தான் ஆச்சு. அவன் சும்மா பேச்சுக்கு சொன்னான். அது பேச்சு ஒரு மெட்டஃபரா எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு வந்துட்டு அவன் கூப்பிட்டு வந்து பர்சனலா சொன்னா பரவாயில்ல. சும்மா குரூப்ல ஒரு விவேகத்துல போட்டான். அதுவும் ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல கூட போட்டான். அதை அதாவது பார்த்துட்டு வந்துட்டு கிட்ட கேக்குறாங்க, அப்டேட் என்ன யுவர் பார்த்தீங்க? ஸ்டேட்டஸ், அப்டேட் யுவர் ஸ்டேட்டஸ் இந்தா பண்றீங்க, கால்குலேட் பண்ணிட்டேன், ஐ எம் ஓபன் டு யூ, எல்லாரும் என்ன செய்யலாம் வாங்க. அதே மாதிரி ஒருத்தர் கிட்ட இருந்தது. நான் என்ன பண்ணேன், ஓகே நமக்கு ஒரு வாட்டி டயர் பண்ணிட்டானுங்க, இதுக்கப்புறம் நம்ம எவன் வைக்கிறோம் பஸ் பிடிச்சாது போய் சாப்பிடணும்னு சொல்லி நைட்டு 12 எல்லாம் தின்ட்டு தான் வருவேன் நான். ஆமா ஆமா நான் இந்த அனுபவத்தை கூட வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நீங்க சொல்ற ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வச்சு சொல்றப்பனா நான் வேணா மச்சான் ஆமா மனக்குள்ள நீங்களா முட்டை போண்டாவும் தேங்காய் சட்னி சாப்பிட்டு வரலாம்டா அப்படி வேணா அவங்க மேக்ஸிமம் சொல்லுவோம். ஆனா இல்ல 7,000 ரூபாய்க்குலாம் சம்பவம் பண்ணிட்ட அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு கிடையாது. சமூக இல்ல பெரிய அவன் இடம் அது. அதான் பட்டுக்கிட்டு இல்ல அவன் படட்டான். அவனுக்குலாம் இன்னும் வேணும், இன்னும் இன்னும் இப்பயும் போனான். இன்னும் வேணும். இப்பயும் நான் இப்ப கூட பண்ணுவோம். கேட்டேங்க கல்யாணத்துக்கு, அதான் நான் கூட பேசிட்டு இருந்தேன்ல, கல்யாணத்துக்கு போனா மட்டும் ஒரு வாட்ஸ்அப் சொன்னா நாங்க அப்படி இல்ல சொல்ல கேட்டா நீங்க தான் வரமாட்டீங்க. இதுவே வந்து நான் ஒரு வாட்டி நம்ம சொன்னா தெரியுமா, உங்களுக்கு என்ன கேட்க, நீங்க எல்லா படத்துக்கும் போயிடுறீங்க, இப்படிதான் சொல்லிடுறீங்க, சொல்லாம போயிடுவீங்க அப்படி. இப்ப கேட்ட நான் பழி வாங்குறேன் ப்ரோ. நான் இதுல கூட பழி வாங்குறது இருக்கு. இது எனக்கு எல்லாம் கொஞ்சம் வன்மம் இருக்கு. ஓகேவா? நாங்க என்ன இருந்தாலுமே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ட்ரிப் அவங்க கூட போயிட்டு பாருங்க, அந்த நீ யூ ஷுட் கோ, ஒரு ட்ரிப் நீ கொஞ்சம் ஜாலியா இருப்ப, யூ ஷுட் கோ அப்படின்ற மாதிரி நம்ம போனோம். போனதுக்கு அப்புறமா வந்து பந்து அவரை பிடிக்கவில்லை, சாரி நீ பந்து பிடிக்கவில்லை, பந்து தான் உன்னை பிடித்தது மாதிரி அவன் எங்களை பிடிச்சான். அதாவது நாங்க போனதே வந்து பயந்து போனதுக்கே வந்து என்ன காரணம், இடம் எப்படி இருக்குமோ, ஒருவேளை இடம் நல்லா இல்லையோ, இது மாதிரி பண்ணுவானோ, நான் ஸ்டே பண்ணிக்கிறேன், நோ இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி, பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் நான் சொன்னான். அதே பையன் தான் கட் பண்ணா வந்து ஓகே ஐ எம் ஆல் கிளியர் ஆல் தி பேப்பர்ஸ், இல்ல அந்த ஸ்டேட்டஸ்ல ரீடிஃபைன் பண்றேன் சொல்லிட்டேன். இந்த மாதிரி குரூப்ல வந்து போட்டோ இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மேரேஜ் போட்டோஸ் எல்லாம் போட்டு ஹாப்பி மேரேஜ் லைஃப் XYZ அப்படின்னு நான் சொன்னேன். டி டேக் பண்ண மாட்டாங்கடா போடா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, வெறும் எழுத்து வடிவமா போடாம பார்த்தா வெறும் போட்டோ மட்டும் போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், அவன் ஒரு சில குரூப்ல இருப்பான் தெரியுமா, இப்ப நம்ம 4 பேர் குரூப்ல இருக்கோம், இன்னொரு 4 பேர் குரூப்ல இருக்கோம், இப்ப நம்ம 4 பேர் யாருன்னா கல்யாணம் ஆச்சுன்னா அந்த குரூப்ல மட்டும் போடுவோம். அதாவது அவனுக்கு என்னன்னா, நான் எடுத்துட்டேன் போட்டே ஆகணும். ஓகே அடுத்து டாபிக் அப்படின்னா, இப்போ ஒரு சில இது வந்து நம்ம கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக்னே வச்சுக்கோங்களேன். இதுல வந்து என்னோட ஒரு பார்ட் ஆஃப் பீயிங், என்னோட பாதி வன்மம், பாதி இல்ல முழு வன்மத்தை நான் அதாவது வணக்கம்லாம் இல்ல, திருப்பி என்ன ஸ்டார்ட் பண்றீங்களா? அதாவது நான் வந்து ஒரு இயர்ல இருந்தே சொல்றேன், ஜோக் தவிர்த்திருக்கலாம், இயர்ல இருந்தே சொல்றேன், சொல்லுங்க.